பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நம்ம எல்லாரும் ஒன்று கூட கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலும் நமக்கு கிருபை செய்தார். அதுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். வாலிப பிள்ளைங்க, நீங்கள் ஆண்டோடைய சமூகத்துக்கு உங்களோட நேரங்களெல்லாம் ஒதுக்கி வந்திருக்கீங்க. இந்த நாளின் மீட்டிங்கையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வைத்து தரணும். ஏன்னா வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினைக்கணும். அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்னு நமக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். அதனால் வாலிப பிராயம் நம்ம சிருஷ்டிகரை நினைத்து அவரோடு கூட பரிசுத்தமாய் வாழும்போது நமக்கும் ஆசீர்வாதம், குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், எல்லாருக்கும் ஆசீர்வாதம். ஆகையினால நாம் இந்த நாளின் ஜெபத்தையும் மீட்டிங்கையும் தேவன் நமக்கு ப்ரோக்ராமையும் தேவன் ஆசீர்வைத்து தரும்படி ஆண்டோடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். ஜெபம் எல்லாரும் பயபக்தியாக கண்ணை மூடி உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக ஏறிடுங்கம்மா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர்கிட்ட உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுங்க, நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த ஆண்டவரை இந்த ஆண்டு வரை நீர் எங்களை நடத்தினீரே, ஸ்தோத்திரம் ஐயா. கடந்த காலங்களில் கூட இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அருமையான பிள்ளைகளை ஆண்டவரே இம்மட்டும் காத்து தந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. படிப்போ வேலையோ எதில் இருக்கிறாங்களோ அந்தந்த இடங்களிலே பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆண்டவரை வேண்டிய கிருபையை தந்தீங்கப்பா, அதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். நல்லது ஆண்டவரே, நன்மையான காரியங்களை செய்தீரப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளில் உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளையையும் ஆண்டவரே பையனை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஐயா. உன் வாலிய பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினைன்னு சொன்னீர் ஆண்டவரே. ஐயா, பிள்ளைகளுமே நினைத்து வந்திருக்கிறார்கள் ஐயா, உண்மை தேடி வந்திருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே, அவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும் என்னுடைய வார்த்தை சொல்கிறது ஐயா. ஆண்டவரே, உமக்குள்ளே ஆண்டவரே பரிசுத்தம் ஆண்டவரே, தேவ நீதி ஆண்டவரே, தேவ சுவாபங்கள் ஆண்டவரே. ஐயா, இவைகள் எங்களுக்கு கிடைக்கும்போது ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீர் எங்களை தானியேலை போல யோசேப்பை போல எங்களை உயர்த்துவீர் ஆண்டவரே. ஆகையினால் இந்த வாலிய பிராயத்தில் பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு மனதாய் ஆண்டவரே, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரே தங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்யுமையா. தேவ நீதிக்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்யுமையா. ஆண்டவரே, எந்த கெட்ட சூழ்நிலைகளும் பிள்ளைகளை பாதித்து விடாதபடிக்கு நசரேயனாகிய இயேசுவே நீங்கள் பிள்ளைகளை விலக்கி காத்து கொள்ளுமையா. ஆண்டவரே, துன்மார்க்கருடைய ஆலோசனையோ பாவியோட வழியில் நெல்லாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க கிருபை செய்யுங்க ஐயா. ஒவ்வொரு பிள்ளையும் எங்களுக்கு முக்கியம் ஐயா. ஒவ்வொரு ஆத்மாவும் எங்களுக்கு முக்கியம் ஆண்டவரே. பிள்ளையுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பிள்ளைகள் மூலமாக பிள்ளைகள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தேவன் இவர்களை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி ஐயா சொந்த ஜனங்கள் கண்டுகொள்ள வேண்டும் ஐயா. ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தரை பிடித்து கொள்ளட்டும் ஐயா. கர்த்தருக்குள்ளே ஆசீர்வாதம் உண்டே, கர்த்தருக்குள்ளே உயர்வு உண்டே, கர்த்தருக்குள்ளே மேன்மை உண்டே ஆண்டவரே. உன்னை சகல ஜாதிகளுக்குள்ளும் ஆண்டவரே நான் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர் ஐயா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை புகழ்ச்சியாக கீர்த்தியாக அமையத்தக்கதாக ஏசப்பா நீங்கள் இறங்குங்கப்பா. உங்களுடைய கரத்திற்கு ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கண்களுக்கு பிரியமாக இருக்கிறது என்று சொல்லி ஐயா, மனசுக்கு நன்றாக இருக்கிறது என்று சொல்லி ஐயா ஆண்டவரே, இந்த ஃபோனில் தங்களுடைய நேரத்தை செலவழிக்க கூடாதப்பா. ஆண்டவரே, ஃபோனில் வேண்டாததை பார்க்கக்கூடாதப்பா. அதை கட்டுப்படுத்த தேவைக்கு மாத்திரம் பயன்படுத்த நீங்கள் உதவி செய்யுங்கப்பா ஐயா. பிள்ளைகளை பெற்றோர் நம்பி இருக்கிறார்கள் ஆண்டவரே. என் பிள்ளை படித்து முன்னுக்கு வரும், என் பிள்ளை படித்து என்னை காப்பாற்றும், என் பிள்ளை என் பேரை காப்பாற்றுன்னு சொல்லி நம்பி இருக்கிற பெற்றோர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கத்தக்கதாக ஐயா குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தேவன் வைத்திருக்கிற இடத்துல தேவனோடு கூட வாழ நீங்கள் உதவி செய்யுங்கப்பா ஐயா. உங்களுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்குறோம். எந்த இருதயமும் விலகி போகக்கூடாது ஐயா. சிற்றின்பத்திற்கு விலகி போகக்கூடாது ஐயா. ஐயா, நீர் விரும்பாத ஆண்டவரே எந்த ஆண்டவரே காரியத்திற்கும் பிள்ளைகள் விலகி சத்துருக்கு செவி கொடுத்துடக்கூடாது ஐயா. ஆண்டவரே, அருமையான வாலிப பையங்க ஆண்டவரே மதுவுக்கோ ஆண்டவரே புகைக்கோ தங்களை ஒப்பு கொடுத்து விடாதபடிக்கு அப்பா இந்த காலத்திலே ஆண்டவரே வாலிப பிள்ளைங்க ஆண்டவரே அந்த விதமான காரியங்களினாலே தங்களை கெடுத்து கொள்கிறார்களப்பா. நாங்கள் கெஞ்சி கேட்குறோம்ப்பா, ஒரு தம்பி கூட அப்படி இருந்துடக்கூடாது ஐயா. தன்னை ஒப்பு கொடுத்துடக்கூடாது ஐயா. நண்பன் ஃபோர்ஸ் பண்ணான்னு சொல்லி பாவத்துக்கும் சாபத்துக்கும் தங்களை ஒப்பு கொடுத்துடக்கூடாது ஐயா. வாழ்க்கைக்கு முந்தையே ஆண்டவரே காதல் லவ்னு சொல்லி வாழ்க்கையை அவர்களே தீர்மானம் எடுத்து ஆண்டவரே வலைகளுக்குள்ளே பிசாசின் தந்திர வலைகளுக்குள்ளே சிக்கி கொள்ளாதபடிக்கு பாவத்துக்கு விலகி வாழக்கூடிய கிருபையை கொடுத்துருளுங்க ஆண்டவரே, கொடுத்துருளுங்க ஆண்டவரே. உம்முடைய பாதத்திலே ஒவ்வொரு பிள்ளையும் ஒப்பு கொடுக்குறோம், ஒவ்வொரு தம்பியையும் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. இருக்கிற இடங்களிலே ஆண்டவரே கர்த்தருக்காக என்னால் நிற்க முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும் ஆண்டவரே. தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே யோசேப்பை போல் ஆண்டவரே தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி ஆண்டவரே தீர்மானத்தோடு வாழ்க்கையை ஆண்டவரை நடத்த பிள்ளைகளுக்கு பலன் கொடும். பண தேவைகளை சந்தியும், படிப்பு தேவைகளை சந்தியும், ஞானத்தை கொடும் ஐயா. படிக்கிற இடங்களிலே பிள்ளைகள் ஆண்டவரே மூத்த பெரியவர்கள் கண்களிலே தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே.
ஐயா பலவீனப்பட்ட பிள்ளைகளுடைய பலவீனங்களை மாற்றும். சரீரத்தில் என்ன பலவீனங்கள் இருந்தாலும் ஏசப்பா மாற்ற உமாலே முடியும். ஆண்டவரே நல்ல சரீர பலனையும் சுகத்தையும் கொடுத்துருலங்கப்பா. படிப்பதற்கு வேண்டிய பண வசதி, சூழ்நிலை வசதி, ஞான வசதி எல்லாத்தையும் ஏற்றுக் கொடுங்க. படித்து முடித்து நல்ல வேலைகளுக்கு போக ஆண்டவரே கர்த்தர் என்னை உயர்த்தினார், கர்த்தர் என் கண்ணீரை கண்டார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொல்லி ஐயா பிள்ளைகள் தனிஜபம் பண்ணட்டும். ஆண்டவரே தானியேலை போல 3 வேளையும் கல்வாரியை நோக்கி பார்த்து ஜெபித்து நல்ல ஒரு ஜாபுக்கு போய் ஆண்டவரே தேவநாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் உடைய கரத்திலேயே ஒப்பு கொடுக்குறோம். உயர்வு உடைய கரத்திலே இருக்கிறது, மேன்மை உண்மை கரத்திலே இருக்குது. எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உம்மாலே ஆகும் ஆண்டவரே. ஆகையினாலே ஆண்டவரே ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே கர்த்தருக்கு மகிமையாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் தங்களுடைய இருதயத்தையும் கண்களையும் காத்து ஆண்டவரே சாட்சியாய் வெளிப்பட்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்த அவங்களுடைய சரீர தேவைகள், ஆத்தும தேவைகள், படிப்பின் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தித்து கர்த்தராலே இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சாட்சியை நாங்கள் கேட்க வேண்டும். ஐயா நான் ஜெபித்தேன், நான் இந்த கர்த்தருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன், கர்த்தர் என்னை உயர்த்தினாருங்கிற நல்ல சாட்சிகளை நாங்கள் கேள்விப்பட்டு ஸ்தோத்திரிக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை அருளி செய்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே துதிகர மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். தேங்க்யூமா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்குள்ள உறுதியாக இருங்க. பாவத்துக்கு மாத்திரம் உங்களை விலைக்கு காத்து பரிசுத்தமாக காத்துக்கிட்டு தீர்மானத்தோடு ஆண்டவரை பின்பற்றுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த மாதம் முழுவதும் ஏசப்பா நம்மளை கண்மணியை போல பாதுகாத்தாங்கல்ல. இம்மட்டும் ஏசப்பா நம்மளை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வந்திருக்காங்கல்ல. ஆமாங்க, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்தி வராங்கல்ல. ஆமாம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு வசனம் சொல்லுதில்ல. ஆமாம், கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் தாயாய் தகப்பனாய் நம்ம கண்ணீரை காண்கிற தேவனாய் நம்ம கூடவே ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறாங்கல்ல. அதையெல்லாம் நம்ம எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தும் விதமாக ஆண்டவரை துதித்து நம்ம ஒரு சில பாடல்களை பாடலாமா? மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன். ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம், அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம், அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன். துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியின் உடையுடனே, அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கழித்து கவி பாடுவோம், அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கழித்து கவி பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன். பூமியின் அரசை புது பாட்டாய் பாடி புன்னலை போத்திடுவோம், அங்கே எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டோராய் மன்னரை வாழ்த்திடுவோம், அங்கே எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டோராய் மன்னரை வாழ்த்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மண
ஆண்டவரை நம்ம துதித்து பாடும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. அதில் உள்ள ஒவ்வொரு கருத்துக்களையும் நம்ம உணர்ந்து பாடும்போது ஆண்டவர் நம்மளை எவ்வளோ அழகாக நடத்தி வந்திருக்காங்கன்றதை நம்மளால் உணர முடியுது. அப்படி தானேங்க. இந்த நாளில் கூட நம்ம என்ன தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் தெரியுமா? பரிசுத்தத்தின் நோக்கம் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு தான் நம்மளை அழைத்திருக்காங்க. அவருக்கு பரிசுத்தமாக இருக்கிறது தான் பிடிக்கும்ல. ஆமாம், நிறைய நேரங்களில் நம்ம கூட யோசிப்போம்ல, ஐயோ என்னால் இந்த காரியத்தை விட முடியலையே அப்படிலாம் சொல்லி நம்ம நினச்சி நிறைய நேரங்களில் நம்ம யோசிப்போம்ல. நீங்கள் தொடர்ந்து உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். ஏசப்பா உங்களுக்கு அந்த பாவங்கள்லேருந்து உங்களை விடுதலையாக்குவாங்க. உங்களை கழுவி சுத்திகரிக்கிறதுக்கு கர்த்தர் மாத்திரம்தான் வல்லவர். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். நம்மளை பரிசுத்தமாக்குற தேவன் கர்த்தர் மட்டும்தான். அதனால் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக மாற்றுவாங்க. அதன் அடிப்படையில் இப்போ நம்ம மத்தியில் விஜயாண்டி இருக்காங்க. அவங்க ஒரு மிஷனரி ஸ்டோரி மூலமாக நம்ம ஆண்டவருக்கு நம்ம எப்படி பரிசுத்தமாக வாழ்றதுங்கிறத நமக்கு சொல்லித் தருவாங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பான வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பான வாலிப செல்வங்களே, உங்கள் யாவரும் கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இவ்வேளையில் நான் உங்களுக்கு ஒரு மிஷனரி ஸ்டோரி சொல்ல இருக்கேன். விளையும் பயிர் உலகிலே தெரியும்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமாக ஒருவர் காணப்படுகிறார். சின்ன வயதிலேயே எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை தொடங்கின பிறகு முடித்தே தீர வேண்டும் என்று சொல்லி ஒரு விடாமுயற்சியோடு நம்பிக்கையோடு அந்த காரியத்தை ஒருவர் நினைச்சு வரான், செய்து முடிப்பார். அவர் நீங்கள் நினைக்கலாம் ஒரு பெரிய ஒருவேளை படித்த மேதை போல் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, அவர் பட்டதாரியும் இல்லை, மேதையும் இல்லை, ஒரு பணக்காரரும் இல்லை, ஒரு அரசியல்வாதியும் இல்லை. ஆனால் அவர் யார் தெரியுமா? செருப்பு தைக்கிற தொழிலை செய்கிறவர். அவர் தான் யாருன்னா வில்லியம் கேரி. இவருடைய எய்மை என்னன்னா, கர்த்தரிடமிருந்து எதையாவது ஒரு பெரிய காரியத்தை எதிர்பார், கர்த்தருக்காக எதையாவது செய். இந்த ஒரு தீர்மானத்தோடு அவர் என்ன செய்தார்? செயல்பட ஆரம்பித்தார். ஆனால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, செருப்பு தைக்கிற தொழிலில் எவ்வளோ வருமானம் கிடைக்கும். அவருடைய குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், வறுமை வாட்டியது. ஆனால் கூட அந்த வறுமையின் மத்தியிலும் இயேசுவுக்காக அவர் என்ன செய்கிறார்? வைராக்கியத்தோடு நல்ல ஜெபிக்க ஆரம்பித்து அது நம்பிக்கையோடு காணப்பட்டார். அவர் என்ன செய்வார்னா, இந்திய வரைபடம், ஆசியா வரைபடம் இதெல்லாம் வரைந்து அதற்கே அங்கே என்னென்ன எப்படி அந்த இந்தியாவில் மக்கள் வாழ்கிறாங்க, மக்கள் தொகை என்ன, அவங்க எப்படி என்னென்ன தொழிலை அவங்க செய்கிறாங்க, அவங்களுடைய வசதி சூழ்நிலைகள் என்ன, நிறைய அவருடைய பொருளாதார நிலையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பட்டியல் போட்டு அவர் குறிப்பு எழுதி வச்சிருப்பாராம். அந்த வரைபடங்களை தன்னுடைய முன்னால் சுவரில் அவர் மாட்டி தினமும் நினைச்சுவாராம், முழங்கால் போட்டு நினைச்சுவாராம், ஜெபம் பண்ணுவாராம். இந்திய வரைபடத்தில் கையை வைத்து ஆண்டவரே இந்தியாவுடைய மாநிலங்களை ஆசீர்வதி, இந்தியாவை ஆசீர்வதி அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாராம். ஒரு நாள் இப்படி தான் அவர் ஜெபித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் இயேசு கிறிஸ்து அவரோட இடைபெற ஆரம்பித்தார். நீங்கள் உலகெங்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிங்க, நான் உலகத்தின் முடிவு சகல நாட்களையும் நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா அவரோட பேச ஆரம்பித்தார். ஏசப்பா அப்படின்னு சொல்லி அந்த நாளில் இருந்து அவர் எப்படியாவது தன்னை என்ன செய்யணும், சுவிசேஷ பணியில் என்ன செய்யணும், ஈடுபடுத்தணும். அதுவும் இந்தியாவுக்காக என்ன செய்யணும், நான் ஊழியம் செய்யணும், இந்திய மக்கள் எப்படியான இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு பாரத்தோடு அவர் என்ன செய்தார்? செயல்பட்டார். செருப்பு தைக்கிற தொழிலை செய்து கொண்டே அவர் என்ன செய்தார்னா குருத்துவ பயிற்சி என்ன செய்தார்? படித்து அந்த குருத்துவ ராகவும் கொஞ்ச நாள் என்ன செய்தார்? வேலை பார்த்தார். ஆனாலும் அந்த பணம் அவருக்கு என்ன செய்யலை, அந்த குடும்பத்தினுடைய வறுமையை போக்குறதுக்கு அவருக்கு போதுமானதாக இல்லை. இப்படியாக அவர் கஷ்டப்பட்டார்.
அப்படி இருக்கும்போது எப்படி ஆனாலும் கூட ஆண்டோட வார்த்தை அவரோட பேச ஆரம்பித்ததுனால அவர் கப்பல் ஏறி எங்கே வந்துட்டார்னா இந்தியாவுக்கு வந்துட்டார். தன்னுடைய மனைவி, பிள்ளைங்க, அதெல்லாம் 5 வயது ஒரு சின்ன குழந்தை, இதெல்லாம் கொண்டுட்டு என்ன செய்தார், ஜான் தாமஸ் என்பவரோடு சேர்ந்து என்ன செய்யார், கப்பல் ஏறி நம்முடைய இந்தியாவில் கல்கத்தாவில் வந்து என்ன செய்தார், இறங்கிட்டார். ஆனாலும் நம்முடைய இந்திய மக்கள் யாருமே அவரை என்ன செய்யலை, வரவேற்கலை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நம்முடைய இந்தியா காணப்பட்டது. ஆனாலும் இந்தியாவுக்கு வந்தாச்சு, எப்படியாவது அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணுமே, இங்கே பாரத்தோடு அவர் என்ன செய்தார், செயல்பட்டார். ஆனாலும் இந்தியாவில் உள்ள அவங்க பேசுகிற மொழி அவருக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதனால் கஷ்டப்பட்டு எப்படியாயினும் அங்கே உள்ள இந்திய மொழிகளை கற்றால் தான் அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியும்னு சொல்லிட்டு வங்காள மொழியை படிக்க ஆரம்பித்தார். இன்னும் நிறைய இந்திய மொழிகளெல்லாம் என்ன செய்து படித்து அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க என்ன செய்தார், ஆரம்பித்தார். அப்படி இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை அறிவிச்சிட்டே இருக்கிறாரு. ஆனால் கூட அவரோட குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் இருக்குது. அங்கே உள்ள சூழ்நிலை அவருக்கு முடியலை. ஏன்னா இந்தியா ஒரு வெப்பம் உள்ள நாடு, அதிக வெப்பம் அவங்கள ரொம்ப தாக்குது, அவங்கள வியாதிக்குள்ளாகிறாங்க. இந்த நிலையோட மனைவி கூட என்ன செய்தாங்கன்னா மூளை கோளாறுனால பாதிக்கப்பட்டாங்க. இப்படி ரொம்ப என்ன செய்கிறாங்க, கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஆனாலும் முன்வைத்த காலை நான் என்ன செய்ய மாட்டேன், பின் வைக்க மாட்டேன். கர்த்தருக்காக நான் என்ன செய்வேன், செயல்படேன். எப்படியா இந்தியா இயேசுக்கே அப்படின்னு சொல்லி மாறணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்தார்னா அப்படியே உழைக்க ஆரம்பித்தார். இயேசுவுக்காக செயல்பட ஆரம்பித்தார். ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முயற்சி எடுத்தார். கங்கை நதி கரையில் ஒரு 3 ஏக்கர் நிலத்தை ஒருத்தர் என்ன செய்தாங்க, 3 ஆண்டு வாடகை இல்லாமல் கொடுத்தாங்க. அங்கேயே இருந்துக்கிட்டு அவர் என்ன செய்தார், ஒரு சின்ன மூங்கில்னால் ஒரு குடிசை மாதிரி கட்டி என்ன செய்தார், அங்கே உட்காந்து அங்கே நிலத்தில் பயிர் செய்து ஓரளவு அங்கே என்ன செய்தார், முன்னேறிட்டு கொண்டே இருந்தார். அங்கே உள்ள காடுகளில் உள்ள விலங்குகளெல்லாம் அவரை வீட்டை நிச்சயமாக சுற்றி புலி, காட்டெருமை, சிறுத்தை இதெல்லாம் வருமா. அங்கே உள்ள ஏரிக்கரையில் முதலைகள்லாம் அந்த பக்கம் கிடக்குமா. இந்த அளவுக்கு அவர் ரொம்ப நினைச்சார். அதன் மத்தியிலும் அவர் இயேசுவுக்காக என்ன செய்தார், பிரகாசித்து கொண்டு இருந்தார். அப்படியும் தொழிற்சாலைகளை வேலை தேட ஆரம்பித்தார். அவுரி தொழிற்சாலையில் அவருக்கு வேலை கிடைச்சிச்சு. அங்கே மேலாளராக அவர் என்ன செய்தார், உயர்த்தப்பட்டார். வேலை பார்த்தா அங்குள்ள அந்த தொழிற்சாலையில் வேலை பார்க்குறது மூலமாக அந்த தொழிற்சாலையில் மக்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு. அவர் ஆரம்பிக்கும் முன்னால் டெய்லி 1/2 மணி நேரம் இயேசுவை பற்றி சொல்லி ஜெபித்து தான் அந்த தொழிற்சாலை ஆரம்பிப்பார். அப்புறம் அந்த மக்கள் மூலமாக அவங்க அந்த மக்கள் சார்ந்த அந்த கிராமங்களுக்கு சென்று இயேசுவை பற்றி என்ன செய்தாங்க, அறிவிக்க ஆரம்பித்தாங்க. அங்கே ஆலயங்கள்லாம் கட்ட ஆரம்பித்தாங்க. இப்படியாக அங்களுடைய சுவிசேஷ பணி பரவிட்டுருக்கு. ஆனாலும் அங்கே உள்ள சிச்சுவேஷன் காரணமாக திரும்ப அவரோட மனைவி மூளைக்காரெலாம் கஷ்டப்படுறாங்க. தொழிலாளர்கள் அநேகர் சிக்காகிறாங்க. அவருடைய ஒரே ஒரு சின்ன ஒரு 5 வயது பையன் என்ன செய்யிட்டான், இறந்துட்டான். அவனை அடக்கம் பண்ண கூட அவரே தோண்டி என்ன செய்தாரான், தன்னுடைய சொந்த குழந்தைய அடக்கம் பண்ணியிருக்காரு. ஆனாலும் இயேசுக்காக உள்ள வைராக்கியத்தை அவர் என்ன செய்யலை, விடலை. இயேசுவை விட்டு கொஞ்சம் அவர் என்ன செய்யலை, பின் மாறலை. இயேசுவை குறை கூறவும் இல்லை. இயேசுவுக்காக என் இந்திய மக்களை நான் என்ன இந்த மக்களை ஆண்டவருக்காக ஆயத்தப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்தார், பண்ணிக்கிட்டே இயேசுக்காக ஊழியம் செய்து கொண்டே இருந்தார். அப்போது அந்த பகுதியில் நிறைய ஆலயங்களை கட்ட ஆரம்பித்தார். அப்புறம் பள்ளிக்கூடங்களை கட்ட ஆரம்பித்தார். இப்படியே அனாதை இல்லங்களை ஆரம்பித்தார். குஷ்டரோகிகளுக்குண்டு மருத்துவமனைகளை ஆரம்பித்தார். இப்படியாக ஊழியங்கள் அவர் என்ன செய்தார், நிறைய செய்தார். ஆமாம், அது மாத்திரம் இல்லை, சமுதாயத்தில் உள்ள நிறைய தீமைகளெல்லாம் அவர் போய்க்கியிருக்காரு. ஆமாம், மூட நம்பிக்கைகள் நிறைந்த இந்தியாவாக காணப்பட்டது. சதி என்ற உடங்கட்டை ஏறுதல், அதாவது கணவன் இறந்துட்டா மனைவி உயிரோடு என்ன செய்வாங்க, அவரோடு சேர்ந்து எரிச்சிருவாங்க. இந்த பொல்லாத தீங்கை என்ன செய்தார், நம்ம தேசத்தை விட்டு என்ன செய்தார், விளக்குனார். ஆமாம், அது மாதிரி குழந்தை திருமணம், சின்ன வயசுல குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த கொடிய பழக்கத்தையும் என்ன செய்தார்,
நிவர்த்தி செய்தார், அதை ஒளி பண்ணினார். அங்குள்ள அரசியல்வாதிகளோட அரசு அதிகாரிகளோடு பேசி அவர்களுக்கு நலத்திட்டங்களை நிறைய என்ன செய்திருக்காரு. பாட புத்தகங்கள்லாம் என்ன செய்தார், எழுதினார். வங்காள மொழியில் நம்முடைய வேதாகமத்தை என்ன செய்தார், மொழிபெயர்த்திருக்காரு. இப்படி அநேக காரியங்களை அவர் செய்தார். அது மட்டும் இல்லை, ஆசியா நாட்டில் செய்தித்தாளை முதலாக அவர் மூலமாக வந்துச்சான். அது மாத்திரம் இல்லை, நீராவியல் இயங்கும் இன்ஜினை கண்டுபிடிச்சிருக்காரு. அப்புறம் சேமிப்பு வங்கி, தாவரவியல் சங்கம், இதெல்லாம் அவர் நினைச்சிருக்காரு, ஏற்படுத்தியிருக்காரு. அவர் வங்காள மொழியின் தந்தைன்னு சொல்லி அவர் போற்றப்படுகிறாரு. அது மாத்திரமில்லை, இன்றைய மிஷனரிகளின் தந்தை அப்படின்னு சொல்லி நினைச்சுறாரு, போற்றப்படுறாரு. இறுதியாக ஷராம்பூருங்கிற இடத்துக்கு வந்தார். அங்கே நினைச்சிதாரு, ஒரு வேதாகம ஒரு பள்ளி ஆரம்பித்தார். இன்றைக்கி அது ஒரு பெரிய யூனிவர்சிட்டியாக நினைச்சிது மாறி இருக்கிறது. ஆமாம், கிறிஸ்தவ மிஷனரிகளுக்காக உருவாக்குகிற ஒரு காலேஜாக, ஒரு யூனிவர்சிட்டியாக அது மாறி இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் பிள்ளைங்க குருத்துவ பயிற்சி எடுத்து அநேக ஆயிரம் பிள்ளைங்க அதிலிருந்து ஆண்டோடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் குருத்துவர்களாக என்ன செய்கிறாங்க, வெளியேறிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சரித்திரம் போற்றும் ஒரு யூனிவர்சிட்டியாக அதை நினைச்சது திகழ்கிறது. இப்படி நாம் என்ன செய்யணும், கர்த்தருக்காக வைராக்கியமாக இப்படி செயல்பட முடியும். வாலிபர்களே, உங்களால் முடியும். அவரை போல கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். கர்த்தரிடத்திலிருந்து நாம் என்ன செய்யணும், அநேகத்தை எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நினைக்கணும். ஒன்றுமே இல்லை, என்னால் ஒன்றும் இல்லை, எனக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. என்னிடத்துல பணம் இல்லைன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஒரு செருப்பு தைக்கும் தொழிலை செய்கிற வில்லியம் கேரியினால் இவ்வளோ பெரிய அரிய காரியங்களை செய்ய முடியும் என்றால், வாலிபனே, சகோதரி, என் பிள்ளைங்களை, உங்களால் என்ன செய்யும், இயேசுவுக்காக நிறைய காரியங்களை செய்ய முடியும். நீங்கள் தான் என்ன செய்யணும், அர்ப்பணித்து செயல்படும்போது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யுங்க. அவர் கிறிஸ்துக்கு பின் 1761 பிறந்து 1834 தன்னுடைய மரணத்தை சந்தித்தார். ஆமாம், அவருடைய இன்றும் பரலோக ராஜ்யத்தில் அவர் என்ன செய்கிறாரு, இயேசுவோடு வாழ்கிறார். நாம் அப்படி ஆண்டவருக்காக வாழ்ந்து அநேகருக்கு ஆண்டோடைய அன்பை சொல்லி அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து இந்த உலகத்தில் இயேசுவுக்காக பரலோக ராஜ்யத்தை நிரப்புற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அன்பின் தகப்பனே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் கர்த்தாவே வில்லியம் கேரியை போல உமக்காக ஆண்டவரே நான் எதையாவது ஒரு காரியத்தை செய்யணும், சாதனை பண்ணணும் ஆண்டவரே, உமக்காக. அது மாத்திரமில்லை ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து அநேக காரியங்களை எதிர்பார்த்து ஆண்டவரே விடாமுயற்சியோடு நம்பிக்கையோடு அந்த காரியங்களை மக்களுக்காக செய்ய வேண்டும். சேவை மனப்பான்மையோடு ஆண்டவரே மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கையை, ஒரு எண்ணத்தை எங்கள் உள்ளத்தில் ஒவ்வொருவருக்கு தாரும். விசேஷமாக இதை கேட்டுக்கொண்டிருக்க அநேக வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இப்படிப்பட்டதான நல்ல எண்ணத்தை கட்டளிடும் ஆண்டவர். இந்தியா மேலே ஒரு பார உணர்வை கட்டளிடும் ஆண்டவர். வில்லியம் கேரி ஆண்டவரே தகப்பனே, இந்திய படத்தை வைத்து ஆண்டவர், அவர் இங்கிலாந்தில் பிறந்தவர், எங்கேயோ இருந்தவர், இந்தியா மேலே ஒரு பெரிய பாரத்தை அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவரை இந்தியாவில் வந்து உழைத்து நிறைவேற்ற அநேக ஆத்துமாக்கள் அவர் மூலமாக ஆண்டவரை சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்திரே. அப்படியாக அருமையான இந்த பிள்ளைகள் மூலமாக ஆண்டவரை நீங்கள் நிறைவேற்ற வல்லவர். அப்பேற்பட்டதான ஒரு வாஞ்சியை இந்தியா மேல் ஒரு கரிசனை ஆண்டவரை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுத்து ஆண்டவரே உடைய ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்யுங்க. துதிகரமாய் மனத்தை உண்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக்கொள்கிறேன். அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உள்ள தலைப்பு நீங்கள் பரிசுத்தத்தின் நோக்கம்னு சொல்லி நீங்கள் படிச்சுட்டே வர்றீங்க. ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம இப்போது லென்ட் டேஸ்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். இந்த லென்ட் டேஸ்ன்றது ஒரு வசந்த காலம்தான். வசந்த காலம் எது அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது ஒரு வசந்த காலம். நம்ம எப்படி அது வசனம் இல்லை, அங்கே போய் வசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணி இது ஆக்ஷன் படிச்சிருக்கு உண்டு, எல்லாமே உண்டு. பாட்டெல்லாம் பாடணும், எல்லாமே இன்றைக்கி நீங்கள் தான் 3 பேரும்.
வசந்த காலம். வசந்த காலம் எப்படி அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லோரும் நம்முடைய சீசனில் சொல்லுவோம், இது நம்ம இந்த சீசன்லாம் சொல்லுவோம், இது ஒரு வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆவிக்குரிய ஜீவியத்தில் கூட ஒரு வசந்த காலம். இந்த லென்ட் டேஸ் வரும்போது நம்ம 40 நாள் இருக்குது. இந்த 40 நாள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கறி சாப்பிட மாட்டேன், புழு சாப்பிட மாட்டேன், குடிக்கிறவங்க குடிக்கவே மாட்டேன், பீடி சிகரெட் குடிக்கிறவங்க நான் அதை பண்ணவே மாட்டேன், இப்படி எதெல்லாம் எந்த காரியத்துலலாம் அடிமைப்பட்டிருந்தாங்களோ அவங்க வந்து இந்த 40 டேஸ் வந்து அந்த அடிமைத்தனத்தில் நாங்கள் இருந்து விடுதலை ஆகிறோம்னு சொல்லி விடுதலை ஆவாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்ச நாள் அப்படி இருந்துட்டு அதுக்கு பிறகு நம்ம இஷ்டம் போகணுன்னு கிடையாது. எப்பவும் ஆண்டவர் நம்மளை நினைச்சிறாங்க பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி தான் நம்மளை விரும்புகிறாங்க. அதுக்கு தான் இந்த ஒரு வசந்த காலத்தை கொடுக்குறாங்க. இந்த 40 நாள் நம்ம பரிசுத்தமாக இருக்கும்போது அப்படியே நம்ம கண்டினியூவாக நினச்சிடணும், பரிசுத்தமாக இருக்க நம்ம கடந்து போகணும். பார்த்துக்காங்க, நம்முடைய பரிசுத்தத்தின் நோக்கம், ஆண்டவர் வந்து நம்மளை பரிசுத்தத்துக்கென்றே அழைத்திருக்கிறாங்க. நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லியே அவர் விரும்புகிறாங்க. வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருங்க, பரிசுத்தராயிருங்க அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் இளம் தலைமுறைகளுக்கு சொல்கிறாங்க. அருமையான தம்பி தங்கச்சி, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். முதல்ல நம்முடைய கண்களில் நமக்கு பரிசுத்தம் வேணும். நம்ம எதை பார்க்குறோமோ அதுதான் என்ன செய்யும், மூளைக்கு போகும், அப்புறம் அதுதான் செயல்பட ஆரம்பிக்கும். இதயத்தின் நினைவு வாய் பேசும். நம்ம மனசுக்குள்ளே எதை நினைக்கிறோமோ அதை தான் நம்ம என்ன செய்வோம், செய்வோம். அப்போ பாருங்கள், இந்த கண்ணு தான் என்ன செய்யுது, உள்ளே போகும். அதான் நாங்கள்லாம் வாலிப வயதில் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது அப்போ சொல்லுவாங்க, நீ போறியா முதல்ல, அப்போ இப்போ தான் நமக்கு வால் போஸ்ட் இதெல்லாம் வைக்கக்கூடாது. அந்த காலங்களெல்லாம் எல்லா செவர்லேயும் வால் போஸ்ட் வச்சுருவாங்க. சினிமா அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், சினிமா இந்த படம் ஓடுது, இந்த படம் அப்படி நிறைய படங்கள்லாம் சுவர்லெல்லாம் ஒட்டி வச்சுருவாங்க. அப்போ பார்த்தா நாங்கள் அப்படி போகணும். அதில் வந்து அசிங்கமான படங்களும் இருக்கும், நல்ல இது இருக்கும். அப்போ எங்களுக்கெல்லாம் ஆவிக்குரிய அக்காமார் அண்ணன்மார் சொல்லும்போது சொல்லுவாங்க, நீ பார்க்குறல்ல முதல் பார்வை வந்து தப்பே கிடையாது, ஆனால் நீ 2வது நின்று பார்க்குறியே அந்த பார்வை தவறு, அதை நீ அவாய்ட் பண்ணு. அந்த 2வது பார்க்குற பார்வை தான் உன்னை சிந்தனைக்கு எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் ஒரு சிந்தனையா இது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்குன்னு சொல்லி தவறான காரியங்களை யோசிக்கிறதுக்கு தோணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அன்பான தம்பி தங்கச்சி சொல்கிறேன், நீ முதல் பார்வை வந்து நம்ம இப்படியே போகிறோம், நம்ம கண்ணில் படுறது தப்பே இல்லை, நம்ம பார்க்குறோம், அது தப்பே இல்லை. ஆனால் நம்ம மறுபடியும் அதை எடுத்து நம்ம பார்க்குறோமே, அது தப்பு, அது தப்பு. அப்போ அந்த இதை நம்ம என்ன செய்யணும், அவாய்ட் பண்ணணும். கண்களில் பரிசுத்தம் நமக்கு தேவை. அப்படி பரிசுத்தமாக இருக்கணும். அப்படி கண் நம்ம பைபிளில் வசனம் சொல்லுது, உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். அப்போ பாருங்கள், நம்முடைய கண்ணில் வந்து ஒரு பரிசுத்தம் தேவை. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் கண்ணை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கணும். அப்புறம் நம்முடைய செவிகள்லையும் நமக்கு பரிசுத்தம் வேணும். சும்மா எல்லாரும் கேட்குறத நம்ம கேட்டுக்கிட்டே சொல்லக்கூடாது. ஒரு சிலர் எடுத்தோன்னு சொன்னோடனே அடுத்தவங்களையே பற்றி குறை சொல்லுவாங்க. இன்னொரு சிலர் எடுத்தோன்னா அசிங்கமான காரியத்தையே என்ன செய்வாங்க, பேசுவாங்க, தவறான காரியங்களையே பேசுவாங்க. ஒரு சிலர் எடுத்தோன்னா கட்டுக்கதைகளையே என்ன செய்வாங்க, பேசுவாங்க. சும்மா ஒரு புள்ளி தான் இருக்கும், அந்த புள்ளியில் பெரிய டிராயிங் வச்சு பெரிய கட்டுக்கதைகளை வச்சு என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம காதுகளை வந்து வீணான காரியங்களை கேட்கக்கூடாது, வேண்டாத காரியங்களை கேட்காதபடி நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு நம்ம கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி. அது அந்த காதில் நம்ம இப்போ நீங்கள்லாம் இப்போ டிவியில் பார்க்குறீங்க, இந்த செல்லில் வச்சு நீங்கள் பாட்டை கேட்குறீங்க, மற்ற காரியங்கள்லாம் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அதில் குறித்து நீங்கள் என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். எதை நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொல்லி இருக்குது. நல்ல காரியங்களை நீங்கள் காதில் கேட்டிங்கன்னா அது உள்ளே போயிட்டு உன்னை நல்ல பிள்ளையாக என்ன செய்யணும், வெளியே கொண்டுட்டு வரும். நீ தவறான காரியங்களை, அசிங்கமான காரியங்களை நீ கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உன் சிந்தனை எல்லாமே என்ன செய்யும், அந்த அசிங்கமான காரியத்தில் தான்
நினச்சி அசிங்கமான காரியத்தை தான் யோசிக்க தோணும், இது பண்ணும். அது உங்கள் வாழ்க்கையை தீட்டுப்படுத்தும், அசுத்தப்படுத்தும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. அந்த அசுத்தத்தெல்லாம் நீங்கள் களைந்து போடணும், வேண்டாத காரியங்களெல்லாம் களைந்து போடணும் இந்த செவியில். அப்புறம் வாயில் ஒரு பரிசுத்தம் நமக்கு தேவை. இந்த வாயில் வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது. மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது, உனக்கு பிரயோஜனமாக இருக்கிற வார்த்தைகளை மாத்திரம் என்ன செய்யணும், பேசணும். இந்த வாயினால் நம்ம கனமுள்ள வார்த்தைகளை நம்ம பேசலாம், மரியாதையான வார்த்தைகளை நம்ம பேசலாம், தரக்குறைவான வார்த்தைகளை நம்ம விட்டுறணும். எனக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய தரக்குறைவான வார்த்தைகள், அது உங்கள் மதிப்பையே என்ன செய்திடும், இழந்துடும். ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தம்பிகிட்ட ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த தம்பி பேசிகிட்டே இருந்து ஒரு வார்த்தை அசிங்கமாக பேசினான். கெட்ட வார்த்தை கிடையாது, இது கிடையாது, ஆனால் ஒரு தரக்குறைவான வார்த்தைகள். இந்த வார்த்தை பேச ஆரம்பித்த உடனே என் மனசுக்குள்ளே இவ்வளோ படித்து, இவ்வளோ பணம், நல்ல வசதி, நல்ல பணம் எல்லாமே இருக்குது, அந்தஸ்து இருக்குது, எல்லாம் இருக்குது, இவ்வளோ பணம், இவ்வளோ இது, இவ்வளோ படிச்சும் என்னது இந்த தரக்குறைவான வார்த்தை பேசுகிறானன்னு சொல்லி அவன் மேலே உள்ள நல்ல மதிப்பே என்ன செய்துச்சு, இல்லாமல் போகுது. அந்த இழந்துடுறோம். அதை பாருங்கள், தம்பி தங்கச்சி இவங்க வாலிபத்தில் இந்த தரக்குறைவான வார்த்தைகளை நிச்சயக்கூடாது, பேசக்கூடாது. உங்கள் வார்த்தைகள் ஒரு வேல்யூபிள் வார்த்தையாக இருக்கணும், ஒரு மதிப்புக்குரிய வார்த்தை, ஒரு கனமுள்ள வார்த்தையாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவருடைய வாயிலிருந்து வீணான வார்த்தை எதுவுமே வரல. பேச வேண்டிய இடத்துல அவர் பேசுவார், அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல அமைதியாக என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அவருடைய வார்த்தை அதிகாரமுள்ள வார்த்தையாக என்ன செய்ச்சு இருந்துச்சு, ஒரு கனி உள்ள வார்த்தையாக இருந்துச்சு. அதனால் நம்முடைய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கட்டும், ஒரு மதிப்புக்குரிய வார்த்தைகள். ஒருத்தர் பெரியவங்ககிட்ட பேசினா கொஞ்சம் மதிப்பு கொடுத்து நீங்கள் பேசுங்க. இப்போ எல்லோரும் பேரை சொல்லி கொடுத்து மூத்தவங்களுக்கு இளையவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையே இல்லை. தம்பி, அவங்க எந்த காலத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி, அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் நமக்கு பெரியவங்களும் இருக்காங்க, சின்னவங்களும் இருக்கிறாங்க. பெரியவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் நிச்சயங்க கொடுங்க. நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க. நான் பேசுகிறதெல்லாம் விட்டுருங்க. வக்கப்பேரை வச்சு தொழிலை பற்றி பேசுகிறது, அந்த ஜாதியை பற்றி பேசுகிறது, இதெல்லாம் என்ன செய்துருங்க, விட்டுருங்க. நம்ம எல்லோரும் ஒரே சகோதர சகோதரிகள்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறதுல ஒரு மதிப்பான வார்த்தை. நம்முடைய வாயில் என்ன செய்யணும், பரிசுத்தமாக இருக்கணும். மற்றவங்களை பற்றி நம்ம தெரியாட்டினா நம்ம பேசவே வேண்டாம். வீணா அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு நினச்சி நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இதிலெல்லாம் நம்ம கவனமாக இருந்துட்டால் நம்முடைய சிந்தனையில் பரிசுத்தமாக இருக்கலாம். பார்த்துக்கோங்க, அக்கிரம சிந்தை வராது, அசுத்த சிந்தனைகள் வராது. இருதயத்திலே கூட ஒரு சுத்த இதயத்தை ஆண்டவர் என்ன செய்வாங்க, தருவாங்க. ஒரு செம்மையான இருதயத்தை ஆண்டவர் தருவாங்க. நம்ம இருதயத்தில் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் தேவனுக்கு முன்னாடி பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டவர் தான் சொல்கிறாங்க, நான் பரிசுத்தப்படுத்துகிறாங்க. இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிக்க அது உங்களை பரிசுத்தப்படுத்தும். ஏன்னா இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அது ஆவியாக இருக்குது, ஜீவனாக இருக்குது, கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக இருக்குது, சத்தியமுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை நீங்கள் வாசிக்க அந்த வேத வசனம் நமக்கு கடிந்து கொள்ளுது, சீர்திருத்துது, சரியான பாதையில் நம்மளை நடத்துது. அப்போ ஆண்டவர்கிட்ட வாங்க, இயேசுக்கு நிச்சயம் இந்த வேத வசனம் நம்மளை சுத்திகரிச்சுட்டே இருக்கோம், நம்மளை பரிசுத்தப்படுத்திட்டே இருக்கோம். இதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. அதான் பாருங்கள், ஒரு ரெண்டு இப்போ நான் நிறையா அதில் பார்க்கல. பார்த்துக்கங்க, இந்த 3 குரங்கு இருக்கும், ஒன்று காதை மூடி இருக்கும். எல்லாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்போ ஃபோன் வந்துச்சுனால முந்தையாவது உலக மகா யுத்தம் நடக்கணும்னா கொஞ்சம் நாள் ஆகும், டேக் டைம். இப்போ அப்படி இல்லை, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும். ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, இங்கேருந்து ஒன்று கேட்கணும், ஃபோன் பேசணும், அங்கே உடனே ஃபோன் பேசிட்டு இருக்கும்போதே இங்கே மெசேஜ் அடிச்சிடுவாங்க. உடனே அங்கேருந்து ஒரு சண்டை இங்கே வந்துடும். இது என்ன இப்படி, நான் இப்படி சொன்னேன் அலண்டிரா கான்ஃபரன்ஸ் கால்னு போட்டுட்டு அங்கே ஒரு பெரிய சண்டை உருவாகிடும். இப்போ எல்லாம் ரெக்கார்டை பண்ணி வச்சுட்டு அதை வச்சுட்டு பெருசாக பண்ணிடுறாங்க. ஒரு பெரிய யுத்த காலமே என்ன செய்யுது, உருவாகுது. இதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, எடை கொடுக்கூடாது. இந்த கை பரிசுத்தமாக இருக்கணும். கைகளில் சுத்தம் உள்ளவன், மாசற்றவன் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அதனால் இந்த கைகளில் பரிசுத்தம் வேணும். ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கணும், ஏசப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை சுத்திகரிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் நம்மளை சுத்திகரிப்பாங்க. நம்முடைய இந்த
நாட்களில் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்முடைய பரிசுத்தத்தின் நோக்கம் என்ன? ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவன். அந்த பரிசுத்தமுள்ள தேவனை சந்திக்கணும்னா நம்மக்கிட்ட பரிசுத்தம் இருக்கணும். ஆண்டவர் தான் நம்மளை என்ன செய்ய முடியும்? பரிசுத்தப்படுத்த முடியும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். மனிதர்கள் பார்க்கலன்னு சொல்லி பார்க்கலன்றது கிடையாது. ஏன்னா யோசிப்பு கூட பாருங்கள், நல்ல ஒரு வாலிபன் தான். அவன் பாவம் செய்துட்டு போனால் ஒன்றுமே தப்பே கிடையாது. ஆனால் யாருமே இல்லை. அந்த வீட்டுக்கு அதிகாரியாக இவன் தான் இருக்கிறான். அந்த வீட்டில் உள்ள ஒரு எஜமாட்டி தான் தன்னை பாவம் செய்ய அழைக்கும் போது இவன் என்ன சொல்கிறா? யாருமே இல்லை தான். ஆனால் ஒன்று, தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? தேவனுடைய கண் என்னை பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பாவத்துக்கு விளங்குனாங்க. தம்பி, தங்கச்சி, வாலிபத்தில் இருக்கிற பிள்ளைங்க, என்னால் பரிசுத்தமாக இருக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? ஒன்று நினச்சிட்டிங்கன்னா நீ இருக்க முடியும். ஏன்னா நானும் டீனேஜில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 13 வயசில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு 14-15 வரும்போது நமக்கு கொஞ்ச நேரத்தில் தவறான எண்ணங்கள் வந்துடும். அப்போது எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது, நல்ல வேத வசனத்தை மனப்பாடமாக படிப்பேன். 1 அதிகாரம் 2 அதிகாரம் 3 அதிகாரம்னு சொல்லி வசனத்தை மனப்பாடமாக படிப்பேன். படிச்சுட்டு தவறான எண்ணம் வரும்போது அந்த வசனத்தை அப்படியே கொண்டுட்டு வருவோம். அதுக்கு பிறகு நான் பார்த்துக்கோங்க, பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது ஏசப்பா என்ன பார்த்துட்ருக்காங்க. ஃபோன் வருதா? நான் ஃபோன் பண்ணேன், எங்கள் அம்மா இல்லை, அப்பா இல்லை, வீட்டில் ஒருத்தருமே இல்லை, யாருமே இல்லை, நான் மனமான பேசுகிறேன். இல்லை, யார் பார்த்துட்ருக்காங்க? ஏசப்பா பார்த்துட்ருக்காங்க. அம்மா அப்பா இருக்கும்போது செய்கிற தவறை காட்டிலும் அம்மா அப்பா இல்லாத நேரம் தப்பே பண்ண மாட்டேன். யார் என்ன பார்த்துட்ருக்காங்க? ஏசப்பா என்னை பார்த்துட்ருக்காங்க. ஏசப்பா, எங்கள் அம்மாவுக்கு பயந்து நான் பாவத்துக்கு விலகக்கூடாது, எங்கள் அப்பாவுக்கு பயந்து நான் பாவத்துக்கு விலகக்கூடாது, எங்கள் சகோதரிகளுக்கு பயந்து நான் பாவத்துக்கு விலகக்கூடாது, என் தேவனுக்கு பயந்து நான் பாவத்துக்கு விலகுவேன்னு சொல்லி விலகுவேன். பார்த்துக்கோங்க. அப்போது பார்த்தா நிறைய பாவங்கள்லேருந்து என்ன செய்ய முடியும்? லேசாக இந்த விலகி ஓடுறதுக்கு ஆண்டவர் என்ன செய்தாங்க? கிருபை கொடுத்தாங்க, பலன் கொடுத்தாங்க. இந்த வேத வசனம் அப்படி ஒரு சின்ன தவறு பண்ணும்போது இந்த வேத வசனம் நம்ம உள்ளத்தில் பேச ஆரம்பித்த உடனே அந்த பாவத்திலேருந்து அந்த சிச்சுவேஷன்லேருந்து விலகி போகிறதுக்கு ஆண்டவர் கிருபை தந்தாங்க. அதனால் தம்பி, தங்கச்சி, வாலிப வயதில் இருக்குது, நீ ஃபோன் பார்க்குறியா? நீ ஃபோனில் பேசுகிறியா? நீ வெளியே போறியா? நீ இப்போ இன்றைக்கெல்லாம் நிறைய பிள்ளைங்களுக்கு பயங்கர சோதனை இருக்குது. ஆனால் நீங்கள் வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போகிறீங்களா? ஆண்டவர் பார்க்குறாங்கன்ற உணர்வோடு செல்லுங்க. நீங்கள் எல்லா சூழ்நிலையிலையும் பரிசுத்தமாக இருக்க முடியும். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமாம்மா? இந்த வேலைக்காக நமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறையா. வாலிப தம்பி, தங்கச்சி, ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருப்பதற்கு நீ கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறியா. பரிசுத்தத்துக்குன்னு சொல்லி எங்களை அழைத்திருக்கிறீங்களா ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவரே பரிசுத்தமாய் தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு நீங்கள் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறையா. பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால் ஒவ்வொருவரையும் நீ கர்த்தாவே பலப்படுத்தி பரிசுத்தமாய் ஜீவிக்க நீங்கள் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறையா. பரிசுத்த ஆவியானவங்களிடத்தில் வரும்போது அவர் பாவத்தை கொடுத்து நீதியை கொடுத்து நியாயத்திற்பட்டு கண்டித்து உணர்த்துவார்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே ராஜா. பிள்ளைகள் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு நீங்கள் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, பல விதமான பாவத்தின் அடிமைத்தனத்தில் விழுந்து கிடக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறையா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவில்லைன்னு சொன்னீங்களே. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இந்த பிள்ளைகளை விடுதலையாக்கி பரிசுத்தமாய் வாழுவதற்கு கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறையா. எதெல்லாம் விட முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நீங்கள் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, உண்மை உயர்த்துகிற பிள்ளைகளா, யோசேப்பை போல, தானியேலை போல, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலையும் உம்முடைய நாமத்துக்கு என்று வைராக்கியமாக நிற்பதற்கு நீங்கள் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறையா. ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ கிருபை தாங்க. எல்லா சூழ்நிலையிலையும் பரிசுத்தமாய் உம்மை உயர்த்த கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நேச பிதாவே, ஆமேன். உங்களுக்கு கவுன்சிலிங்லாம் ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நம்ம பரிசுத்தமாக வாழ கர்த்தர் உதவி செய்வாங்க. இப்பையும் நம்ம வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை நம்ம கூட பகிர்ந்து கொள்வதற்காக கிறிஸ்டனைட் ஆண்டி இருக்காங்க. நீங்கள் ஜெபத்தோடு காத்துருங்க. கர்த்தர் கண்டிப்பாக அவங்க கூட பேசுவாங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்ஸு எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்கள் கூட பேசுவாங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்பான வாலிப செல்வங்களுக்கு
என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு புதிய ஆண்டிலே நாம் ஒரு மாதத்தை கடந்து அடுத்த மாதத்திற்குள் 2வது மாதத்திற்குள் வந்துவிட்டோம். கர்த்தருடைய செய்தியை நாம் தியானிப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் செய்துவிட்டு நாம் ஆரம்பிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த செய்தியை கேட்பதற்காக ஆவலுடன் வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கையையும் நீர் ஆசீர்வதித்தருளும் ஐயா. கேட்க இருக்கிற செய்தி அவர்களுக்கு பயனுள்ளதாக நீர்தாமே மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறேன் ஐயா. அவர்களுடைய மனக்கண்களை நீர் பிரகாசிப்பித்தருளும் ஆண்டவரே. கேட்கிற செய்தி அவர்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும்படி ஆசீர்வதித்தருளும். அவர்களுடைய சிந்தனைகளை நீர் ஒருமுகப்படுத்தி அருளும் ஐயா. இந்த செய்தி வேளை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமென்று கெஞ்சின் ஐயா. அப்பா, நீரே அவர்களோடு பேச வேண்டுமென்று கெஞ்சின் ஐயா. துதி கனம் மகிமையெல்லாம் மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பான வாலிப செல்வங்களே, நீங்கள் யாவரும் நல்ல ஆரோக்கியத்துடன் நல்ல உற்சாகமான மனநிலையில் இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மனித வாழ்க்கையிலே இந்த வாலிப பிராயம் என்பது மிகவும் சிறப்பான ஒன்றாகும். அது உங்களுக்கு தெரியும். வாலிப பிராயத்தில் நல்ல எல்லா மனிதர்களுடைய திறமைகளும் சிறப்பான நிலைமையிலே இருக்கும். அதாவது ஒரு மனித வாழ்வின் சிகரத்திலே ஆண்டவர் அவர்களை கொண்டு வருவார். அவர்களுடைய கேட்கும் திறன், பார்க்கும் திறன், செயல்படும் திறன், மூளையின் ஆற்றல் எல்லாமே மிகவும் சிறப்பாக அமையும். இந்த வாலிப பிராயத்தை நல்ல முறையிலே திட்டமிட்டு அந்த வாலிப பிராயத்தை செலவிட்டால் அந்த நாடு நிச்சயமாக அது முன்னேற்ற பாதையில் செல்லும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் வாலிபர்கள்தான் வருங்கால ஒரு உலகை நிர்ணயிக்கப் போகிறவர்கள். ஆகவே இந்த வாலிப பிராயத்தை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு ஆதாரமாக நாம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்ப்போம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். எல்லாம் இப்பொழுது இந்த வாலிப பிராயத்தில் தான் அனுக்கிரக காலம். இன்னும் ஒரு வசனத்தை கூட நாம் தியானிக்க எடுத்துக்கொள்ளலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அன்பான வாலிப செல்வங்களே, நாம் காலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த காலத்தை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதையுமே நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், கொஞ்சம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நாம் தள்ளி போடுகிற மனநிலைமையிலேயே இருக்கக்கூடாது. We have to make use of the best use of the present time. இந்த தற்கால நேரத்தை, தற்சமயத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படி நம்முடைய பொறுப்போடு நாம் இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையிலே எல்லா நிலைமையிலும் நாம் வெற்றி பெறுவோம். நாம் வெற்றி பெறுவது மட்டுமல்ல, பிறருக்கும் நாம் பயனுள்ளவர்களாக, ஆசீர்வாதமானவர்களாக இருப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சாதாரணமாக வாலிபர்கள் என்று எடுத்துக்கொண்டால்
அவர்களிடம் இருக்கும் முக்கியமான பண்பு என்ன? ஒரு கியூரியாசிட்டி. வாழ்க்கையின் அருமையான பருவத்தில் வந்திருக்கிறாங்க, உலகத்தை சுற்றி பார்க்கிறார்கள், எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், அதை அனுபவித்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பான ஒரு பருவம் இந்த வாலிப பருவம். யாராவது புதுசாக ஏதாவது செய்துட்டாங்களா, அது மாதிரி நம்மளும் செய்யணும். ஒரு சினிமா ஸ்டார் அவங்க ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணியிருக்காங்க, அது மாதிரி பண்ணணும். அவங்க ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது, அது மாதிரி பண்ணிட்டா தான் கிரேட் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் ஏற்படுவது இயற்கை. எல்லா இளைஞர்களும் வாலிப பெண்களும் அப்படித்தான் கொஞ்சம் அல்ட்ராவாக இருக்கணும்னு ஒரு துடிப்போடு இருப்பாங்க. இப்போ வாலிப பையன்களை எடுத்துக்கொண்டால் அவங்க எல்லாருக்குமே பைக் ஓட்ட ரொம்ப ஆசையாக இருக்கும். அதுவும் புது மாடல் பைக்கு, விலைக்கு உயர்ந்த பைக்கு வாங்கணும், அதை சாலையிலே மிக வேகமாக ஓட்டணும். இவனை விட நான் எவ்வளோ வேகமாக ஓட்டுறேன் பாரு அப்படின்னு ஓட்டணும். அப்படியெல்லாம் யோசிப்பாங்க, பின் விளைவுகளை சிந்திக்க மாட்டாங்க. ஒரு எதுலேயும் ஒரு துடுக்குத்தனம், ஒரு அவசரம் கூட அவங்க மனசில் இருக்கும். ஒரு கிரேஸ், நான் இவனோட பெட்டராக இருக்கணும் அப்படின்னு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்களோட நேரத்தை செலவழிக்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. எதுக்கு? ஏதாவது ஜோக் அடித்து, யாரையாவது கொஞ்சம் கிண்டல் அடித்து அப்படியே சிரிக்கிறது ரொம்ப இஷ்டம் இந்த வாலிப வயதில். அப்படி யார் நல்ல ஜோக் அடிப்பாங்களோ அவங்கள சுற்றி 4 பேர் கூட்டம் சேர்ந்து அப்படியே டைம் பாஸ் பண்ண ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதெல்லாம் இயற்கை தான். ஆனால் இந்த மாதிரி வாலிபர்களுடைய இந்த தன்மையை, இந்த சுபாவத்தை, இந்த கியூரியாசிட்டி, எதுலேயும் அல்ட்ராவாக ஃபார்வர்டாக இருக்கிறது, ட்ரெஸ்ஸு, ஹேர் ஸ்டைல், அப்புறம் ஜாலியாக மற்றவர்களோடு சிரித்து விளையாடுறது, இதெல்லாம் ஒரு அடித்தளமாக வைத்து நமக்கு ஒரு மனுக்குல எதிரி ஒருத்தன் இருக்கான், பிசாசு. அவன் கடவுளுக்கு நேராக அவர்களை போக விடாமல் சைட்ராக் பண்ண வச்சுருவான், வழி விலக செய்து விடுவான். ஆகவே நாம் அதற்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியின் நோக்கம். நாம் காலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பொன்னான இந்த வாலிப பிராயம் அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட அந்த வாலிப பிராயத்திலே அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அவர் அந்த பிசாசின் சோதனைகளை எதிர்கொள்ள நேரிட்டது. நாம் நீதிமொழிகள் எழுதிய அந்த சாலமோன் அவர் பிரசங்கி அந்த புத்தகத்தில் வாலிபர்களுக்கு ஒரு வார்னிங் நோட்டு ஒன்று கொடுக்குறாரு பாருங்கள். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி அப்படின்னு ஒரு வார்னிங் நோட்டு கொடுக்குறாரு. எதுக்காக? நாம் ஒரு நாளிலே நியாயத்திலே ஆண்டவர் நம்மளை நிறுத்துவார். நம்ம மனம் போல் இப்போ வாழ்ந்துடலாம், ஆனால் அந்த கான்சிக்வன்ஸ், அந்த பின் விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக கர்த்தருடைய நியாய தீர்ப்பிலே நாம் நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே அதே பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இப்படி சொல்லி இருக்கிறது, நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது நம்மை படைத்த தெய்வத்திற்கு நம் வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்படி முக்கியத்துவம் கொடுத்தால் நம் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்க, இந்த நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் இந்த உலகிலே அவர் வாழ்ந்தபோது
இந்த பிசாசின் 3 விதமான சோதனைகளை அவர் மேற்கொண்டார். அவர் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் 40 நாட்கள் உபவாசம் செய்தார். அந்த உபவாச முடிவிலே அவருக்கு பசி உண்டாயிற்று. பசி வர்றது இயற்கை. ஆனால் அந்த இயற்கையான பசியை வைத்து பிசாசு விழத்தள்ளலாம் என்று பார்க்கிறான். அதுவும் எப்படி சொல்கிறான் பாருங்கள். லூக்கா பைபிள் வைத்திருந்தீர்கள் என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 3 12 வசனம் வரை அந்த சோதனைக்காரனுடைய சோதனைகள் 3 விதமான சோதனைகளையும் நாம் பார்க்கிறோம். அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி செய்யும் என்றான். இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு? அவருக்கு பசி வந்துட்டான். உடனே கல்லை அப்பமாக்கி சாப்பிடணுமா? அவர் அந்த சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரா அப்படின்னு அவன் ஒரு டெஸ்ட் வைக்கான். ஆனால் ஆண்டவர் அவனை அந்த வேத வசனத்தின் மூலமாகவே ஜெயிக்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? 4வது வசனத்தில், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்று சொல்கிறார். எங்கே எழுதி இருக்கிறது பாருங்க. பழைய ஏற்பாட்டில் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம இதை பார்க்குறோம். அந்த மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான் என்று ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை இந்த வனாந்தர பாதையில் அவங்கள நடத்தி கொண்டு வந்து வானத்தின் மன்னாவால் போஷித்தார். அந்த காரியத்தை ஆண்டவர் இங்கே மேற்கோள் காட்டுகிறார். அப்போது நமக்கு வேத அறிவு வேண்டும். பிசாசு நம்மை பல விதங்களிலே சோதிக்கும்போது நம்ம அவனுக்கு பதிலடி கொடுக்க நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே பிரியமான தம்பி தங்கச்சி, நீங்கள் வேத வாசிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் பிசாசு இப்படிப்பட்ட சோதனைகளை கொண்டு வரும்போது நாம் எளிதாக அவனை மேற்கொள்ளலாம். அடுத்தபடியாக பாருங்க, ஒரு மலையின் மேல் நிறுத்தி உலக ராஜ்யங்கள் அனைத்தையும் பார்க்க சொல்கிறான். அப்படி பார்க்க சொல்லிட்டு என்ன சொல்கிறான்? 6ஆம் வசனம், லூக்கா 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாமும் உம்முடையதாகும் என்று சொன்னான். பாருங்க, இரட்சகர் சிருஷ்டிகரை பார்த்து இப்படி சொல்ல அவனுக்கு எவ்வளோ தைரியம் பாருங்க. முதலாம் ஆதாமின் கீழ்ப்படியாமையினாலே இந்த உலகத்தின் மேல் இருந்த அதிகாரம் மனிதர்களிடமிருந்து பிசாசுக்கு தாண்டி போயிட்டு, அதனால் அவன் ரொம்ப இதாக சொல்கிறான், இந்த எல்லா ராஜ்யங்களின் மேலுள்ள அதிகாரமும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, நீர் என்னை பணிந்துக்கிட்டா இதை உமக்கு தருவேன் அப்படிங்கிறான். அப்போ பாருங்கள் ஆண்டவர் என்ன ஒரு பதில் சொல்கிறாரு. 8ஆம் வசனத்தில், எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்கிறான். ஆராதனை, வணக்கம், தொழுகை அனைத்தும் சிருஷ்டிகராகிய தேவன் ஒருவருக்கு தான், பிசாசுக்கு கிடையாது. அங்கே நன்மை கிடைக்குது, இங்கே நன்மை கிடைக்குது, இங்கே போனால் இது கிடைக்குமா, அங்கே போனால் பெரிய ஆளாயிரலாமா, அந்த சாமியை கும்பிட்டா நல்லா இருக்குமா, கிடையவே கிடையாது. உலகத்தை படைத்த தேவன் ஒருவருக்கே ஆராதனை எழுதியிருக்கிறதே என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அது எங்கே எழுதியிருக்கிறது? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.
வேத புத்தகம் வைத்திருக்கிறவர்கள் எடுத்து பார்த்து கொள்ளுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்ய வேண்டும், வேற எவருக்கும் ஆராதனை கிடையாது. உலக மேன்மைகள் படாடோபங்கள் கண்ணை மயக்கலாம், கண்ணை குருடாக்கலாம். ஆனால் அதற்கு நாம் மனதை அதில் நாம் விடக்கூடாது. நாம் ஸ்டெடியாக என்னை படைத்த தேவன், அவரை தவிர நான் யாரையும் வணங்க மாட்டேன் என்ற ஒரு முழு நிச்சயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆக 2 இதில் அவனை தோற்கடிச்சாச்சு. 3வது பாருங்க, அவரை ஒரு தேவாலயத்தின் உப்பரிக்கையிலே நிறுத்துகிறான். 9ஆம் வசனம், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். முதல் 2 சோதனைகள்லையும் வேதத்தில் எழுதியிருக்கிறதேன்னு இயேசு கிறிஸ்து சொல்லி அவனை மேற்கொண்டார். இப்போ பிசாசே வேத வசனத்தை மேற்கோள் காட்டுறான் பாருங்க, அவனுடைய கில்லாடித்தனத்தை. சங்கீதம் 91 11 12 இந்த 2 வசனங்களும் வருது. உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். ஆனால் இந்த முறையும் ஆண்டவர் அவரை மேற்கொள்ளுகிறார். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி அவனை மேற்கொள்கிறார். இதுவும் இந்த உபாகமத்திலே தான் இருக்கிறது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் அப்படி சொல்லி ஆண்டவர் அவனை மேற்கொள்ளுகிறார். எப்போவுமே மனிதர்களை அவன் எப்படி விழத்தள்ள பார்க்கிறான் அப்படி என்றால் 3 வழிகளிலே: மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது மனிதர்களுக்குள்ளே அடிப்படையாக இருக்கக்கூடியது. அந்த 3ஐ தன்னுடைய தாக்கும் ஆயுதங்களாக பயன்படுத்தி பிசாசு மனிதர்களை விழத்தள்ளுகிறான். ஆனால் நம்முடைய உள்ளம் வேத வசனத்தால் நிறைந்திருந்தால், நாம் வேத அறிவால் நிறைந்திருந்தோமானால் நிச்சயமாக நாம் பிசாசை எதிர்த்து மேற்கொள்ளுவோம். யாக்கோபு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க, உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். நாம் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. யோவான் 17:16 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. வாலிப வயதிலே உலகத்தின் கவர்ச்சி மிகவும் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் மனிதன் தன்னுடைய 5 புலன்களாலும் உலகத்தின் மேன்மைகளை அவன் பார்க்கிறான். பெரிய பெரிய பங்களாக்களை பார்க்கிறான். பிரதமர் அப்படியே காரில் வந்து இறங்குறது, அவருக்கு மிலிட்ரியில் அவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது, சீஃப் மினிஸ்டர் போகிற பந்தா எல்லாவற்றையும் பார்க்கிறான். உலக பணக்காரர்கள் எப்படி ஜெட் பிளேனில் அங்கே நான் உலக நாடுகளுக்கு போகிறேன், நமக்கும் அந்த மாதிரி மேன்மை வேணுமே அப்படியெல்லாம் ஆசைப்பட வைக்கிறான். அந்த உலகம் அப்படி உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடைக்குது. அவன் அந்த உலக காரியங்களை காட்டி காட்டி தன்னை படைத்த சிருஷ்டிகரை வாலிபன் பார்க்க விடாதபடி அப்படியே அவங்கள டைவர்ட் பண்ணுறான், கவனத்தை திருப்புகிறான். நாம் அந்த சூழ்ச்சிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கல்வாரி சிலுவையிலே நமக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்பதற்காக தன்னையே பலியாக கொடுத்த இயேசுவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமானால், அவருக்கு முதலிடம் கொடுத்தால் நாம் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவோம், நாம் மேன்மை அடைவோம். பிரியமானவர்களே, இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை பிசாசு மறைப்பதற்கு அவன் எவ்வளவோ முயற்சிப்பான். நாம் அதற்கு இடம் கொடாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் நாம் வாழ்க்கையிலே பாதுகாப்பாக இருப்போம். நம் வேத புத்தகத்திலே அதற்கு 2 எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கிறோம். 2 வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையிலே
உலக காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் தேவனுக்கு முதலிடம் கொடுத்ததால் அவர்கள் வாழ்க்கையிலே மேன்மை அடைகிறார்கள், சிறப்பை அடைகிறார்கள். முதலாவதாக ஆதியாகமத்திலே நாம் பார்க்கிறோம், ஒரு அருமையான இளைஞன் யோசேப்பு. அவன் தன்னுடைய சகோதரரால் எகிப்துக்கு விற்கப்பட்டு கொண்டு போகப்பட்டு அவன் போத்திபார் என்ற ஒரு அரசு அதிகாரி வீட்டில் விற்கப்படுகிறான். அங்கே வேலைக்காரனாக அடிமையாக கொண்டு போகப்பட்டவன் அவனுடைய திறமையை பார்த்து அந்த போத்திபார் தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிற்கும் அவனை அதிகாரியாக்குகிறான். ஏனென்றால் அவன் போகிற இடங்கள்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது, அவன் கையிட்டு செய்கிற காரியங்களெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆகவே தேவன் அவனை ஆசீர்வதிப்பதை பார்த்து தான் வீட்டு காரியமெல்லாம் இவன் வந்த பிறகு ஆசீர்வாதமாக இருக்கிறதே, இவனை நாம் வீட்டு எல்லா காரியத்துக்கும் அதிபதியாக வைத்து விடுவோம் அப்படின்னு அந்த போத்திபார் அவனை அதிகாரியாக வைக்கிறான். அவன் ஆள் ரொம்ப அழகானவனாக, இளைஞன், பார்ப்பதற்கு சௌந்தரியம் உள்ளவனாக இருக்கிறான், அதோட காரிய சித்தி உள்ளவனாகவும் இருக்கிறான். ஆக அந்த இளைஞன் மேலே அந்த போத்திபாருடைய மனைவிக்கு ஒரு ஆசை, கீழ்த்தரமான ஒரு ஆசை வருகிறது. ஆனால் அவளுடைய ஆசைக்கு இணங்கவில்லை. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் பின்பகுதியை பாருங்க. யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். பாருங்க, அழகான ரூபம், சௌந்தரியமான முகம். இப்படிப்பட்ட ஒரு தோற்றமுடையவர்கள் எல்லாரையும் கவர்ச்சிக்கத்தான் செய்வார்கள். வாலிப தம்பி தங்கச்சி, ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழகான தோற்றத்தை கொடுத்திருக்கலாம். நீங்கள் கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருந்தீர்களானால் எல்லாவித ஆபத்துகளுக்கும் நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். இங்கே பாருங்க, அதுக்கு அடுத்த வசனம் 9ஆம் வசனத்தில் யோசேப்புக்கு கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது, கர்த்தர் மேலே அவன் ஒரு நம்பிக்கை வைத்திருந்ததுனால அவன் தன்னுடைய எஜமானுடைய மனைவி அவன் மேலே கண் போட்டு தீய காரியத்துக்கு அழைத்தாலும் கூட அவன் என்ன சொல்கிறான், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். பாருங்க, அந்த தீய செயலுக்கு உடன்படுவது எப்படியா, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறது. இந்த உணர்வு நமக்கு வேண்டும். எந்த ஒரு காரியமும் தேவனுக்கு பிரியமானதா என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி எதிலும் ஒரு அவசரம் தேவையில்லை. அவங்க என்னை அப்படி பாராட்டிட்டாங்க, உனக்கு காணாதுன்னு சொல்லிட்டாங்க, நீ பேசினாலே அழகாக இருக்குது, நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறா, கொஞ்சம் ஐஸ் வச்சு சிலர் பேசுவாங்க. நம்ம மயங்கி விடக்கூடாது. இந்த யோசேப்பை போல அவன் கடவுளுக்கு பயந்து தீமையை விட்டு விலகினான். இந்த ஒரு சுபாவம் வாலிபர்களுக்கு இருந்தால் எல்லாவித பாவங்களில் இருந்தும் காக்கப்படுவார்கள். அதே போல் பாருங்க, இன்னொரு அருமையான வாலிபன், அது தானியேல். அந்த தானியேல் அவனுடைய யூதேயா நாட்டிலிருந்து பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு வரப்படுகிறான். அவனும் நல்ல அழகான அறிவாற்றல் நிறைந்த ஒரு வாலிபன். ஆனாலும் பாருங்க, அவன் ரொம்ப அறிவாற்றல் நிறைந்தவனாக இருந்ததுனால அவனையும் அவன் நண்பர்களையும் ராஜா தன் மேலான பதவிகளுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து உயர்ந்த ராஜா சாப்பிடுகிற உயர்ந்த ஆகாரங்களை கொடுக்க வேண்டும் என்று அவன் ஏற்பாடு செய்திருந்தார் நேபுகாத் நேச்சார். ஆனால் அவன் உடன்படவில்லை. அவனுக்கு தெரியும் அந்த ஆகாரங்கள் எங்கே இருந்து எப்படி வருதுன்னு. அவன் நேபுகாத் நேச்சார் விக்கிரக ஆராதனை செய்கிறவன். அந்த அவனுடைய தெய்வங்களுக்கு படைத்த பின்னர் தான் அந்த உணவுகள் இங்கே வருகிறது சாப்பிட. ஆகவே அவன்
தன்னுடைய தெய்வம் இஸ்ரவேலின் தேவன் அவருக்கு பயந்து அந்த ஆகாரங்கள் வேண்டாங்கிறான். வாலிப வயசில் சாப்பாட்டிலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எது சாப்பிட்டாலும் நன்றாக ஜீரணமாகும், ஒரு ருசிகரமான உணவு. இப்போ எடுத்துக்கொண்டால் நம்ம பக்கங்களில் ஒரு சிக்கன் சாப்ஸ், பிரியாணி அப்படின்னா வாலிபர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். ஆனால் இந்த தானியேலும் அவன் நண்பர்களும் அதுக்கு அந்த போஜனத்துக்கு அவங்க மயங்கலை. எங்களுக்கு பருப்பும் காய்கறியும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ராஜாவின் போஜனத்தை சாப்பிட்டவர்களை விட நல்ல ஆரோக்கியமாக அழகு நிறைந்தவர்களாக இருப்பதை கண்டு அவர்கள் மேல் வைக்கப்பட்ட அந்த பிரதானியும் அவங்கள கட்டாயப்படுத்தலை. அவங்க விரும்பின மாதிரியே பருப்பும் காய்கறியுமே கொடுத்து விட்டான். ஆக பாருங்க, நாம் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தால் அவரும் நமக்காக வைராக்கியம் கொண்டு நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க பண்ணுவார், நம்மை ஆசீர்வதித்து சிறந்திருக்க பண்ணுவார். இதுதான் உண்மை. வாழ்க்கையில் நாம் இந்த உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்னரும் தானியேலுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் அந்த பாபிலோன் தேசத்திலே வந்த சோதனைகளில் எல்லாம் தேவன் அவர்களோடு இருந்து அவர்களை தப்புவித்தார். ராஜாவை தவிர வேறு யாரையும் நான் என் தேவனாகிய கர்த்தரை தவிர நான் ராஜாவை வணங்க மாட்டேன் என்று பிடிவாதமாக தானியேல் இருந்தான். அவனை அந்த தேசத்திலே அவனை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவே ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள், ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாதுன்னு. ஆனால் தானியேல் பாருங்க, அவன் தினம் செய்கிற வழக்கத்தின்படி 3 வேளையும் தன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஆகவே அவன் சிங்கக்கபிலே போடப்பட்டாலும் சிங்கங்களின் வாயை கட்டுவதற்கு தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை செய்து தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவனுடைய நண்பர்களும் அப்படியே ராஜா நிறுத்திய சிலையை வணங்காமல் அவர்கள் நெருப்பு சூளையிலே போடப்பட்டாலும் அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை கர்த்தர் காத்தார். அவர்களோடு அந்த நெருப்பு சூளையிலே நடந்தார். ஆக அந்த அந்நிய ராஜா அவர்களுடைய தேவ பக்தியை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். ஆகவே நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாக நிற்க தைரியமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம காப்பாரோ காக்க மாட்டாரோன்னு நமக்கு சந்தேகம் வரவே தேவையில்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக இருந்தால் அவர் நம்மை காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். இந்த கடைசி காலங்களில் நம்மளை விழத்தள்ளுறதுக்கு எத்தனையோ சவால்கள் இருக்கின்றன. சொல்லப்போனால் பழைய காலங்களில் இல்லாதபடி எத்தனையோ காரியங்கள் வாலிபர்களுடைய நேரத்தை திருடுறதுக்குன்னே இருக்குது. முக்கியமாக எடுத்துக்கொண்டால் இந்த செல்ஃபோன் பாருங்கள், அந்த செல்ஃபோனில் வீடியோ கேம், அதில் வாட்ஸ்அப், அது இதுன்னு ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், என்னெல்லாமோ இருக்குது. நான் கடந்த ஆண்டு 1 வருஷம் மலேசியாவில் இருந்தேன். ஐயோ, நம்ம நாட்டை விட அங்கே ரொம்ப பயங்கரம் இந்த செல்ஃபோன் அடிக்ஷன். ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போனால் எல்லாரும் செல்ஃபோனே தான் பார்ப்பாங்க. ரோட்டில் நடக்கும்போது கூட செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே தான் நடக்கிறாங்க. அப்படி அந்த செல்ஃபோன் பிசாசு அவங்கள கட்டி வச்சுருக்கு. அதை விட்டால் வேறு எங்கேங்க ஒரு 5 நிமிஷம் ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கிட்டு உடனே அதைத்தான் பார்க்கணும். ஏன் அந்த கொஞ்ச நேரம் கடவுளோடு நம்ம மனதை வைத்தானே, அவரிடத்துல நாம் விண்ணப்பம் செய்தானே, துதி ஸ்தோத்திரம் ஏறெடுத்தால் என்ன, அப்படி நேரங்களை திருடுவதற்கென்றே பிசாசு சில காரியங்களை, உபாயங்களை மனித இனத்துக்குள்ளே திணித்து வைக்கிறான். அந்த பிசாசின் தந்திரங்களுக்கு நாம் உடன்படாமல் நாம் நிமிர்ந்து நிற்க வேண்டும். அப்படி நிமிர்ந்து நின்றால் நாம் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். இந்த நடப்பின மாதிரி அப்படியே ரோட்டில் நடக்கும்போதெல்லாம் செல்ஃபோனை பார்த்து பார்த்து நடக்க வேண்டாம். சங்கீதம், முதல் சங்கீதத்தை பாருங்கள், பைபிள் வச்சுருக்கிறவங்க பாருங்கள். முதல் சங்கீதத்தில் 2-3 வசனங்கள் மிகவும் அருமையாக அந்த வசனத்திலே தாவீது சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு
தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதிலே தியானமாயிருக்கிற மனுஷன். ஆகவே பிரியமான வாலிப செல்வங்களே, நீங்கள் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருந்து அதில் பிரியமாக இருந்து தியானமாக இருந்தீங்கன்னா நீங்கள் செய்கிறது எல்லாமே வாய்க்கும். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமா, இப்போ டிஎன்பிஎஸ்சி அது இதுன்னு என்னெல்லாமோ தகுதி தேர்வுகளெல்லாம் இருக்குது. முதலாவது கர்த்தரை தேடுங்க, வேதம் வாசிங்க, உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. கர்த்தர் உங்கள் வழிகளை அவர் ஜெயம் பெற அவர் உதவி செய்வார், உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இருக்கும்போது கூட ஆண்டவர் எந்த கேள்விக்கு எந்த ஆன்சர் எழுதணும்னு சொல்லி கொடுப்பார். என் வாழ்க்கையிலே நான் அனுபவித்திருக்கிறேன். பாருங்கள், அது சும்மா சொல்லலை, நீங்கள் அனுபவித்து பாருங்கள். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நல்லா யோசித்து பாருங்கள். ஒரு மனிதனுடைய ஆட்ட பாட்டமெல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 50 வருஷம் தான் நல்லா ஆரோக்கியமாக இருப்பான். அதுக்கப்புறம் முதுமையே அவன் சந்தித்தே ஆக வேண்டும். ஆகவே நீங்கள் நல்ல பலசாலிகளாக ஆரோக்கியமாக திடகார்த்தமாக இருக்கிற இந்த வாலிப வயதிலே உங்கள் சிருஷ்டிகரை நினைங்க, அவருக்கு முதலிடம் கொடுங்க. இப்போல்லாம் 40 வயசுக்குள்ளேயே டயபெட்டிஸு, ஹை பிபி, இன்னும் என்னெல்லாமோ நோய் வந்து மருந்து மாத்திரைகளோடே வாழ்க்கையே செலவிடுறாங்க. நாம் கர்த்தரை தேடினால் கர்த்தர் நம்மை ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு வைத்திருப்பார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் கர்த்தர் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்றைய இரட்சன் நாம் ஏற்கனவே வாசித்த மாதிரி 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இப்பொழுதே இரட்சணே நாள், இப்பொழுதே அனுக்கிரக காலம். எபேசியரில் நம்ம வாசித்த மாதிரி நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். வாலிப பிராயத்தில் நாம் ஒரு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்துவிட வேண்டும். நமக்காக தம்மையே பலியாக கர்த்தர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். அதை ஏதோ லேசான காரியமாக நாம் நினைக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையை அவருக்கு ஒப்புவீங்கள். இயேசு எனக்காக மரித்தார், என்னை பரலோகம் சேர்ப்பதற்காக அவர் தம்முடைய ஜீவனை அவர் சிலுவையிலே ஒப்புவித்தார் என்ற சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து தம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுவார். உங்களை எல்லா காரியத்திலும் ஆலோசனை கொடுத்து வழி நடத்துவார். தங்கள் மனம் போல நடக்கிறவங்க எத்தனையோ பேர் பாருங்கள், இந்த அற்பமான மோக இச்சைகளுக்குள்ளே விழுந்து வாலிப வயதிலே இந்த HIV போன்ற கொடிய நோய்களில் விழுந்து வாழ்க்கையை நாசமாக்கி நடைபுணமாகிடுறாங்க. சிலர் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி அதிலிருந்து மீள முடியாமல் சில சீர்திருத்த மையங்களுக்கெல்லாம் கொண்டு போனால் கூட அதிலிருந்து விட முடியாமல் வாழ்க்கையே நாசமாக்கிடுறாங்க. ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் முதலிடம் கொடுத்தா நிச்சயமாக அப்படிப்பட்ட வேதனைகள் நமக்கு வேண்டாம். நிறைய வாலிபர்கள் இங்கேயே பூமியிலே வேண்டாத தீய பழக்க வழக்கங்களால் நரக வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க. ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான வாலிப செல்வங்களே, ஆண்டவர் உங்களை அன்போடு இருக்கரம் நீட்டி அழைக்கிறார். அவர் நமக்கென்று ஏற்படுத்திய இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொண்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழுவோம். என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப நல்லா படிப்பேன். அதனால் கொஞ்சம் வாழ்க்கையில் ஒரு திமிரு, ஒரு பெருமை, ஒரு ஆணவம் எனக்கு தெரியாதா அப்படிலாம் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய 22வது வயது வரைக்கும் இருந்தேன். நான் MA செகண்ட் இயர் ஆங்கில இலக்கியம் படிக்கும்போது என் உள்ளத்தில் அப்படி தான் இருந்தது. எதையும் மதிக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப தெரியும்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் பாருங்கள், அந்த ஆண்டின் இறுதி பகுதியில் ஒரு கொடிய வியாதியினால் தாக்கப்பட்டேன். ஆண்டவரே அதை அனுமதித்தார் என்று விசுவாசிக்கிறேன். என்னை பிடிப்பதற்காக கர்த்தர் அதை அனுமதித்தார். அந்த நோயிலிருந்து நான் ரொம்ப அல்லல் பட்டு
அதன் பின் விளைவுகள் என்னை மிகவும் பாதித்தது. நான் எதிர்பார்த்தது போல அந்த ஃபைனல் எக்ஸாம் நன்றாக செய்ய முடியவும் இல்லை. ஆனாலும் ஒன்றை செய்தேன், இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் பிரியமானவர்களே. அதனால் என் வாழ்க்கை பாதுகாப்பாக பத்திரமாக சென்றது. என் வாலிப நாட்கள் பின்னாட்கள் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் என் வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தம்பி தங்கச்சி, இன்றே இயேசுவின் அன்பின் அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை உங்கள் இதய தெய்வமாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உலகின் கொடிய பாவங்களுக்கு தீமைகளுக்கு விலகி காக்கப்படுவீர்கள். வாழ்க்கையிலே நிச்சயமாக உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். உலக பிரகாரமாகவும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதற்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு ஆங்கில பாடல் எனக்கு நினைவுக்கு வருகிறது. இந்த ஜிம்ரீஸ்ங்கிறவர் அருமையாக பாடியிருக்கிறாரு. ஒரு 2-3 வரி மட்டும் பாடலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் மை ஹோம். நாம் இந்த உலகத்தில் கொஞ்ச காலம்தான் வாழ முடியும். அதுக்கப்புறம் நாம் இந்த உலகத்தை கடந்து பரலோகம் செல்ல வேண்டும். திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் மை ஹோம், I am just a passing through. My treasures are laid up somewhere beyond the blue. The angels beckon me from heaven's open door, and I can't feel at home in this world anymore. அருமையானவர்களே, இந்த உலகம் நமக்கு சொந்தமல்ல, சாஸ்வதமும் இல்லை. நாம் ஒரு பிரயாணிகள் மாதிரி இந்த உலகத்தை கடந்து செல்கிறோம். ஆகவே காலத்தின் அருமையை நாம் உணர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, ஒரு சிறிய ஜெபம் செய்து இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த ஜெபத்திலே என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு அருமையான வாலிப தம்பி தங்கச்சியை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறேன் ஐயா. இன்றைய இரட்சணிய நாள் இதுவே அனுக்கிரக காலம் என்பதை உணர்ந்தவர்களாக காலம் கடத்தாமல் உம்மை இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் கிருபையை கொடுத்தருளும் ஐயா. உம்மை இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வதியும். இப்போதும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிறவர்களில் யாருக்காவது ஏதாவது சரீர பலவீனங்கள் சுகவீனங்கள் இருந்தால் கிருபையாக அதை நீக்கி போடும். கேட்கிறவர்களுடைய குடும்பங்களிலும் என்னென்ன தேவைகள் இருந்தாலும் அதை நீ சந்தித்தருளும். பண தேவைகளோ மற்றும் வேறு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நீர் சந்தித்தருளும். குடும்பங்களிலே சமாதானத்தை கட்டளையிட்டருளும் ஐயா. இயேசுவே, இன்று முதல் ஒரு ஆசீர்வாதத்தை இந்த அருமையான வாலிப செல்வங்கள் கண்டு கொள்ளும்படி செய்தருளும். இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தியருளும் ஐயா. ஒவ்வொருவரும் உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள கிருபை செய்தருளும். துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. மெசேஜ் கேட்டிங்கல்ல, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், அப்படி தானேங்க? ஆமாம், தொடர்ந்து ஆண்டி சொன்ன காரியங்களை, அந்த பாயிண்ட்ஸை எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சு நீங்கள் உங்கள் தனி ஜெபங்களில் தனி தியானங்களில் நீங்கள் இன்னும் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். கண்டிப்பாக நம்ம பரிசுத்தமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாங்க. யோசேப்பை போல் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடினாங்கல்ல, ஆமாம், அதே போல் நம்மளும் உறுதியாக நம்ம இருக்கும்போது எந்த பாவமும் எந்த தடையும் நம்மளை அணுகாது. அதனால் நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க, வேதத்தை நல்லா தியானிங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் மேலே பெரியவர் இருக்காங்க. நம்ம தேவன், நம்ம கூட இருக்கிற தேவன் பெரியவர். அதனால் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாங்க. God bless you.